हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதகிருஷ்ணா சகீஸ் இந்த ரகுநாத் தாஸனுடைய சரித்திரம் பார்ட் 2ல இருக்கும். இப்போ ரகுநாத் தாஸும் நித்யானந்தரோடு சேர்ந்து அந்த ராகவ பண்டிதனுடைய வீட்டில் தான் வாசம் பண்ணின்னு இருந்தார். மறுநாளைக்கு காலையில் எழுந்த உடனே நித்யானந்தரை போய் பார்த்தார், நமஸ்கரிச்சுட்டார். நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்டார். சரி கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உனக்கு சைத்தன்ய மகாபிரபுனுடைய சரண பிராப்தி கிடைக்கணும்னு நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா அப்படின்னு ஆலிங்கனம் பண்ணிட்டார். அதனாலேயே இந்த ஆசீர்வாதத்தினாலேயே ரகுநாத் தாஸ் அவருக்கு ரொம்ப மன சந்துஷ்டி ஆயிடுறது. அப்புறம் ராகவ பண்டிதரை கூப்பிட்டார். பக்தாளுக்கெல்லாம் காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ரகுநாத் தாஸ். உடனே ராகவ பண்டிதருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. அதுக்கு என்னப்பா, உனக்கு என்ன முடியுமோ அந்த பணத்தை நீ கொடுக்கலாம் அவளுக்கலாம் அப்படின்னு உடனே ரகுநாத் தாஸ் முதல்ல நித்யானந்தரனுடைய கூட இருக்கிறவர் இருப்பார் இல்லையா, ஹெட் மாதிரி, அவரை கூப்பிட்டு அவருக்கு 100 ரூபாய் அப்புறம் 7 தோலாக்கு பொண்ணு கோல்டு கொடுத்து நமஸ்கரிச்சுக்கிறார். இப்போ சொல்லாதீங்கோ, நான் கிளம்பினாவிட்டு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் எல்லா பக்தாளும் வரிசையாக நிற்கிறா. அவள் எல்லாருக்கும் 10 ரூபாய் 15 ரூபாய் 20 ரூபாய் அவருடைய மனசுக்கு தோணின பிரகாரம் அப்படியே அந்த ரூபாவெல்லாம் அவளுக்கு பங்கிட்டு கொடுக்குறார். அதுக்கப்புறம் ராகவ பண்டிதரை போய் நமஸ்கரிச்சுட்டார். நான் கிளம்புறேன், விடைபெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்னாடி ஒரு 2 தோலா, அதுக்கப்புறமா 100 ரூபாய் எல்லாத்தையும் வச்சு ஆசீர்வதிக்கும்படி பிரார்த்திச்சுக்கிறார். இப்படி யதாசக்தி அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் விநியோகம் பண்ணிட்டு கிளம்புறார். கிளம்பி நேரம் ஊருக்கு சேர்ந்துட்டார். இப்போ இன்னும் நிலைமை மோசமாகிடுது. இத்தனை நாளாவது பரவாயில்ல, இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா மனசு பூரா அப்படியே மகாபிரபுனுடைய சரணத்துக்கு போயிடுது. இந்த நித்யானந்தனுடைய ஆசீர்வாத பலன் அவருக்கு சரீரம்தான் ஆற்றுல இருக்குது, மற்றபடி அவருடைய ஹிருதயம் பூரா மகாபிரபுனுடைய திருவடியிலேயே போய் நிற்கிறது. இப்போ என்ன அப்படின்னா ரத யாத்திரைக்கான கிளம்புற வேண்டிய சமயம் வந்துடுது பூரி ஜெகநாதத்துக்கு. இப்போ ஒரு தடவை அத்தனை பேரும் கிளம்பி போனா அப்படின்னா உடனே கிளம்பி வரமாட்டான். ஒரு 4 மாத காலம் அங்கேயே மகாபிரபுனுடைய இருப்பா. ரத யாத்திரை முடிஞ்சு அதுக்கப்புறமா ஒரு 3 மாத காலம் பிரபுவோடையே இருந்துட்டு அப்படி நீலாச்சலம் போகணுன்னாலே அது ஒரு பிரயாணம் பண்ணி போகிறதுக்கு ஒரு 15-20 நாள், திரும்பி வரத்துக்கு ஒரு 20 நாள், அங்கே ஒரு 3 மாதம் அப்படி. ஆனால் ஒரு 4 மாதம் பிளான் பண்ணிட்டு தான் கௌடிய பக்தர்கள் அப்படி தான் கிளம்புவா. இப்போ என்ன அப்படின்னா எல்லாருக்குமே மனசில் அப்படி ஒரு சந்தோஷம் பொங்கும், நீலாச்சலம் கிளம்ப போகிறோம் அப்படின்னா. இவருக்கு இப்போ இவாள்லாம் கிளம்புறாளே, இப்போ நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு பிரபுவை நினச்சி தியானிச்சுட்டே இருக்கார். ஒரு வழியும் கிடைக்கலன்னா அப்புறமா நம்ம வீட்டை விட்டே ஓடி போக வேண்டியது தான். ஆனால் இதுக்கு மேலே இந்த கிரகத்தில் இருக்க முடியாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிறதற்கு காலம் கனிஞ்சு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த காலமே அது விதி ரூபத்தில் தானே, அது எல்லா சந்தர்ப்பங்களையும் தானே கொண்டு சேர்த்துரும். அப்படி ஒரு நாளைக்கு கால வேளை அன்றைய தினம் ரகுநாத் தாஸனுடைய குரு அந்த ஊரில் இருக்கார் இல்லையா, யதுநந்தன் தாஸ், அவர் வந்தார் ரகுநாத் தாஸை பார்க்கறது. அவரை பார்த்த உடனே ரகுநாதர் எழுந்து ரொம்ப பக்தியோடு அவர் காலில் விழுந்து நமஸ்கரித்தார். உடனே அவர் சொன்னார், பாய் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன், ஒன்றும் இல்லை, பூஜை பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் அனுப்பி வைக்கிறேன் இல்லையா, அவர் சரியாகவே வரதில்லைப்பா, ஒரு 4-5 நாளாகவே ஆற்றுல பூஜையே நடக்கலை, வரவே இல்லை. அப்படி அவளால் அதை சரியாக செய்ய முடியாது அப்படின்னா நீ வேற யாரையாவது கூட நீ அதுக்கு பதிலாக அனுப்பலாமேப்பா, எனக்கு பூஜை நின்று போகக்கூடாது, அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன்
அப்படின்னார். உடனே இப்போ ரகுநாத் தாஸ் என்ன பண்ணார், மெல்லமா, இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க, நானே அவன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியே மெல்ல மெல்லமாக அவரோட பேச்சு கொடுத்துட்டே ரகுநாதாசர் அப்படியே ஆற்ற விட்டு வெளியில் வந்துட்டார். அவரோடையே அவர் வீட்டு வாசல் வரைக்கும் இப்போ வந்துட்டார். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ராத்திரியெல்லாம் காவலர்கள் வந்து கண் முழிச்சுட்டே இருக்கா இல்லையா, அதனால் இந்த பொழுது விடுகிற சமயம் அவள் நன்னா தூங்கி போயிட்டா. அதனால் இப்போ இவரோட பேசிட்டு அவர் ஆற்று வரைக்கும் வர வரைக்கும் யாருமே பின்னாடி வந்து எதுவுமே கேட்கவே இல்லை, யாரும் பார்க்கவும் இல்லை. இப்போ யதுநந்தனாச்சாருடைய வீடு வந்துடுத்து. உடனே சரி நான் போட்டுமா உள்ள அப்படின்னு கேட்குறார். உடனே இவர் வந்து சரி சரி போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்கிறார். உடனே ஆச்சாரியார் யதுநந்தனாச்சார் சொன்னார், சரிப்பா நீ என்ன பேசிகிட்டே என்னோட இவ்வளோ தூரம் வந்துட்டேன், எனக்கும் ஒன்றும் புரியவே இல்லை. நீ இனிமேல் என்ன செய்யணுமோ அதை செய், அவ்வளவுதான், நான் கிளம்புறேன், நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு அவர் நேராக உள்ளே போயிட்டார். உடனே இவருக்கு என்ன தோணித்து, நீ இனிமேல் என்ன செய்யணுமோ செய்யுன்னு சொல்லிட்டாரே, அதுதான் குருவோடைய ஆக்ஞை, அது கிடச்சிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டார். அங்கேருந்து நேராக அப்படியே ஒரு காட்டு பாதை வழியாக அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டார். இப்போ வந்து சரீரத்தில் உடுத்தின்ற வஸ்திரத்தோடு வந்திருக்கார், அவ்வளோதான். அவருக்கு வந்து கையில் ஒன்றுமே எடுத்துகிட்டு வரல. கை செலவுக்கு காசோ இல்லை ஆகாரம் பண்ணுறதுக்கு ஏதாவது பாத்திரமோ இல்லை தண்ணி பிடிச்சி குடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு குவளையோ எதுவுமே கொண்டு வரல. அவர் பாட்டுக்கு கிளம்பி நடந்து 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 மகாபிரபுவனுடைய சரணத்தை மட்டுமே தியானிச்சுண்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கார். என்ன அப்படின்னா, அவருடைய தரிசனம் கிடைக்க போகிறதே, கற்பக விருட்சத்தினுடைய தரிசனம் நமக்கு கிடைக்க போகிறதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அப்படியே ஒத்தையடி பாதையில் போகிறார். வெயில் குளிர் இதெல்லாத்தையும் எதுவும் பொருட்படுத்தலை, அன்னம் ஆகாரம் எதையும் எதிர்பார்க்கலை. வழி பூரா மகாபிரபுவே நினச்சிட்டு ஆ கௌர் அப்படின்னு அலறிண்டே போகிறார். இப்போ வீட்டிலேருந்து எங்கேயா கிட்ட போயிட்டு வரணுன்னா கூட பல்லக்கில் போவார். ஆனால் இன்றைய தினம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஜமீன்தாரோட பிள்ளை, இத்தனை வைபவங்கள் இருக்கிற குடும்பம், இன்றைக்கி நடந்து 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 கிட்டத்தட்ட 30 மைல் நடந்துட்டாராம். அப்படியே சாயங்காலம் ஆயிடுத்து, இன்னும் கொஞ்ச நாள் போனால் இருட்டிட போகிறது. இப்போ வழியில் பார்க்குறாரு, ஒரு இடையனுடைய ஒரு குடிசை கண்ணில் படுறது. இவருக்கும் பசி தாகம் எதுவுமே கிடையாது. இடையன் என்ன பண்ணால், இவரை பார்த்த உடனே நல்லா பெரிய இடத்து குழந்த ஏதோ நடந்து வந்துட்டுருக்கான் அப்படின்னு அவரை கூப்பிட்டார். உட்கார சொன்னார். இடையன் முள்ள போய் கொஞ்சம் பாலை எடுத்துன்னு வந்து கொடுத்தான். நீங்களை பார்த்தா ரொம்ப களைப்பாக தென்படுறே, அதனால் எங்கிட்ட இருக்கிறது இந்த பால் தான், இதை குடிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். உடனே அவர் என்ன பண்ணார், அந்த பாலை வாங்கி குடித்தார். அப்படியே ஒரு ஓரமாக படுத்துட்டார். இவ்வளவு தூரம் நடந்து வந்தார் இல்லையா, சமபரிகாரம் பண்ணிக்கிறதுக்காக அப்படியே அசந்து தூங்கி போயிட்டார். இப்போ காலையில் அவன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி இவர் எழுந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா இப்போது எல்லாருமே ரத யாத்திரைக்காக மகாபிரபுவை தரிசனம் பண்ணுறதுக்காக சிவானந்த சேன் அவருடைய தலைமையில் கிளம்பி ஒரு பெரிய கோஷ்டியே இந்த ஊர்லேருந்து போகும், சப்த கிராமத்துலேருந்து. இப்போ அவன் எங்கேயாவது வழியில் பார்த்துட்டான் அப்படின்னா அவ்வளவுதான், உடனே அவன் அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் சேவகர்களை வச்சு பிடிச்சி கூட்டின்னு போயிடுவா. அப்படின்றதுனாலேயே எந்த வழியாக போகணுமோ அந்த வழியாக போகாமல் ஒத்தையடி பாதையிலேயே இவர் மட்டும் தனித்து பயணம் பண்ணிகிட்டே இருக்கார். இப்போ காலையில் விடிஞ்சிடுத்து, மறுநாள் காலையில். உடனே ரகுநாத் தாஸை தேட ஆரம்பிச்சிட்டா. ஹே ரகுநாத் எங்கே போன அப்படின்னு எல்லாரும் தேடுறா. ஆனால் ரகுநாத் அங்கே இருந்தால் தானே பதில் சொல்கிறதுக்கு, அவன் எங்கே இருக்கான்? உடனே மனைவி கதறி கதறி அழறா. அப்பாவா ஒரே தவிக்கிறார். இந்த பொண்ணுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லுவோம், நம்ம மனைவிக்கு எப்படி பதில் சொல்கிறது, என்னடா இது இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டானே இந்த குழந்தை அப்படின்னா பெரியப்பாவா அப்படியே மயக்கம் அடித்து அவர் கீழ் விழுந்துட்டார். இப்போ என்ன பண்ணார், கோவர்தனதாஸ் என்ன பண்ணார், ஒரு 5 சேவகர்களை கூப்பிட்டார். இங்கே பாருங்கோ,
இதில் நான் ஒரு கடிதம் எழுதி வச்சுருக்கேன். இந்த கடிதத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போய் பூரி ஜெகநாதத்துக்கு நம்ம ஊர்லேருந்து கிளம்பி போகிறாளே சிவானந்த சேன், அவரை பார்த்து அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா. உடனே அதில் என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா, ரகு வந்து வீட்டை விட்டு என்னண்ட சொல்லாமல் கிளம்பி உன்னோட பூரிக்கு வந்துட்டுருக்கான் போல இருக்கு. அதனால் நீ உடனே ரகுநாத் தாஸை இந்த சேவகர்களோட திரும்பி அனுப்ப வேண்டியது அப்படின்ன உடனே அந்த குதிரை வீரர்கள் அவள் என்ன பண்ணா, அந்த கடிதத்தை எடுத்துட்டு ஓடுறா. அங்கே போன உடனே சிவானந்த சேனை பார்த்த உடனே இந்த கடிதத்தை கொடுத்த உடனே அவர் படித்து பார்த்தார். அவன் எங்கே நம்மளோட வந்திருக்கான். அதனால் அவர் ஒரு கடிதம் எழுதினார் மஜும்தாருக்கு, கோவர்தனதாஸ்க்கு. ரகுநாத் தாஸ் வந்து எங்களோட வரல, அவனை நாங்கள் பார்க்கவும் இல்லை. ஒரு கால் நாங்கள் பூரியில் சந்திக்கிற நேர்ந்ததுன்னா நாங்கள் அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் சொன்ன செய்தியை சொல்லி அவரை வந்து அனுப்பி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அனுப்பிச்சார். இந்த சேவகர்கள் அந்த கடிதத்தை எடுத்துட்டு நேராக வந்து மஜும்தார்கிட்ட கொடுத்தா, கோவர்தனதாஸ் மஜும்தார்கிட்ட. அவர் உடனே பத்திரத்தை படித்து பார்த்தார். அவ்வளவுதான், எல்லாரும் அப்படியே அழ ஆரம்பிச்சுட்டா. எங்கே போனான்னு தெரியலையே, குழந்தை சொல்லிக்காமல் கொள்ளாமல் எப்படி போகிறான். அவன் இங்கேருந்து பக்கத்திற்கு போகணுன்னா கூட நான் ஆளை வச்சு வண்டியில் தான் அனுப்புவேன். இப்போ எப்படி அந்த குழந்தை அன்ன ஆகாரம் இல்லாமல் எதுவுமே ஆற்றுலேருந்து எடுத்துக்காமல் எப்படி போனான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லி அழறா. ஆனால் ரகுநாத் தாஸனுடைய நோக்கம் பிரபுவனுடைய சரணத்தை போய் தரிசனம் பண்ண வேண்டியது தான். அதனால் இந்த வழியில் வர பெரிய இந்த கஷ்டங்கள்லாம் அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயமா படலை. இந்த பசி என்ன, தாகம் என்ன, குளிர் என்ன, வெயில் என்ன, இதெல்லாத்தையும் அந்த சரீரம் வந்து அதெல்லாத்தையும் அது பார்த்துக்குவோம். மனசு வந்து இப்போ பிரபுவனுடைய சரணத்தில் போய் விடுறதுல ஒரு ஆர்வமாக இருக்கிறதுனால சரீரத்தினுடைய கஷ்டம் பெருசாக தெரியல அவருக்கு. இப்போ என்னென்னா 12 நாளில் ரொம்ப அற்புதம் இது. அவள்லாம் எத்தனை நாள் எடுத்துப்பா, ஆனால் இவர் 12 நாளில் வந்து நீலாச்சலத்துக்கு வந்துட்டார். வந்து சேர்ந்தார். வந்த உடனே போனார், போய் குளிச்சுட்டு வந்தார். அந்த சமயத்தில் மகாபிரபு வந்து எல்லா பக்தாளோட உட்காந்துட்டு கிருஷ்ண கதையை சொல்லின்னு இருக்கார். ரகுநாத் தாஸ் தூரத்துலேருந்தே பார்த்துட்டு பிரபுவோட சரணத்தில் அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிக்கிறார். உடனே எல்லாரும் திரும்பி பார்க்குறா, யார் இப்படி வந்திருக்கிறது அப்படின்னு. ஆனால் யாராலையும் அவரை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா 12 நாளாக குளிக்கல, நடந்து வந்திருக்கார், ஆகாரம் இல்லை, களைச்சி போயிருக்கார், கருத்து போயிருக்கார். அதனால் அவளுக்கு ரகுநாத் தாஸ்ன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் முகுந்த தத்தர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டார். பிரபு வந்திருக்கிறது ரகுநாத் தாஸ் தான் அப்படின்னு சொல்கிறார். உடனே சைத்தன்ய மகாபிரபுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. என்ன ரகு வந்துட்டானா, ஆஹா, கூப்பிடுங்க, பக்கத்தில் வர சொல்லுங்க அப்படின்றார். உடனே அவர் ரகுநாத் தாஸ் பக்கத்தில் வந்தார், இழுத்து பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணிட்டார். இந்த பிரேமாலிங்கத்தினாலேயே இத்தனை நாள் பட்ட 12 நாள் நடந்து வந்த அந்த கஷ்டம், களைப்பு, அந்த சோகம் எல்லாம் அவரை விட்டு போயிடுத்து. உடனே பெருசாக அழ ஆரம்பிச்சிட்டார். இப்போ உடனே பிரபு என்ன பண்ணார், அவரை பக்கத்தில் கூப்பிட்டு ஆலிங்கனம் பண்ணிட்டார் இல்லையா, அவரை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவரை அழும்போது கண்ணெல்லாம் தொடச்சி விடுறார். அதுக்கப்புறம் தன் கையாலேயே உடம்பு பூரா தடவி விடுறார். அவருடைய தலையில் வந்து தன்னுடைய கரங்களை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறார். இப்படி ஸ்பர்ஷ சுகம், குருநாதருடைய ஸ்பர்ஷ சுகம் கிடைச்ச உடனே ரகுநாத் தாஸுக்கு எங்கே இருக்கோம் அப்படின்றதே புரியல. ஆனந்தத்தினுடைய எல்லைக்கே போயிட்டார். அப்புறம் பிரபுவை நமஸ்கரிச்சுட்டார். அங்கிருந்த எல்லா பக்தர்களுடைய காலையும் போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறார். எல்லாரும் இவரை இழுத்து பிடிச்சு ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். உடனே ரகுநாத் தாஸ் ரொம்ப களைப்பாக இருக்கிறத பார்த்த உடனே சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணார், ஸ்வரூப தாமோதரை கூப்பிட்டார் பக்கத்தில். இங்கே பார்ப்பா ஸ்வரூப் தாமோதர், ரகுநாத் வந்து ரொம்ப கஷ்டத்தோடு இங்கே வந்திருக்கான், பார்த்தே இல்லையா அவனுக்கு வந்து நடக்கிற பழக்கம்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் பாவம் நடந்து
சப்த கிராமத்துலேருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கான். இவாத்தில் இவ அப்பா இவ பெரியப்பா அதெல்லாம் பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. அவள் 2 பேருமே எங்கள் தாத்தா நீலாம்பர சக்கரவர்த்தி இல்லையா, அவருண்ட ரொம்ப ஆத்மார்த்தமாக குடும்பத்தில் ஒருத்தரா பழகிறவ. அதனாலேயே அந்த சம்பந்தத்தினாலேயே எனக்கு இவங்கிட்டையும் ரொம்ப பிரேமையும் பக்தியும் பிரியமும் மதிப்பும் இருக்குது. ஆனால் இவ அப்பா பெரியப்பா அவள்லாம் பக்கா லௌகீகர்கள் தான். ஆனால் அதுலேயே லௌகீகர்களாக இருந்தாலுமே சாது சம்ரக்ஷணம் ரொம்ப நன்னா பண்ணுவாள். வைஷ்ணவானா அவளுக்கு பிராணன். ஆனால் அவளுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு சொத்து அப்படின்றது இந்த ரகுநாத் தாஸ் மட்டும்தான். ஆனால் ரகுநாத் தாஸுக்கு இந்த லௌகீகத்தில் சுத்தமாக அவனுக்கு எந்த விதமான சம்பந்தமும் எந்த விதமான ஈடுபாடும் கிடையாது. அதனால் இன்றைய தினம் நம்மளை தேடி இவன் இங்கே வந்துட்டான். இப்போது ரகுநாத் தாஸ், நான் நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் இதை உங்களுடைய பரம கிருப்பையாக தான் நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த யுகல சரணம் தான் எனக்கு சர்வதனம் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுறார். மறுபடியும் உடனே மகாபிரபு ரொம்ப சந்தோஷப்பட்டு இவனுடைய விஷயத்தில் ஸ்வரூப தாமோதர்கிட்ட சொல்கிறார், இன்னைக்கு முதல் நான் இந்த ரகுநாத் தாஸை உன்னண்ட ஒப்படைக்கிறேன். இன்னிலேருந்து நீ தான் இவனுக்கு மாதா பிதா குரு சக்கா எல்லாமே பந்து எல்லாம் நீ தான். அதனால் இனிமேல் நான் இவனை கூப்பிட்டேன்னா ஸ்வரூப தாமோதரனுடைய ரகுதா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்றார் மகாபிரபு. உடனே இதோடு இல்லாமல் ரகுநாத் தாஸ் மோவாக்கட்டையை அப்படி தூக்கி அவனுடைய கையை ஸ்வரூப தாமோதரருடைய கைகளில் ஒப்படைக்கிறார். உடனே இப்போ ரகுநாத் தாஸ் ஸ்வரூப தாமோதரனுடைய காலில் விழுந்து நமஸ்கரிக்கிறார். ஸ்வரூப தாமோதரம் அவரை எழுப்பி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அதே சமயம் இந்த கோவிந்தர் அவர் என்ன பண்ணுறார், மெதுவாக ரகுநாதரை கூப்பிட்டு, அப்பா எங்கே என்ன சாப்பிட்ட, எப்போ சாப்பிட்ட, கொஞ்சம் பிரசாதம் எடுத்துக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சொன்ன உடனே, இல்லை நான் போய் ஜெகநாத தரிசனம் பண்ணணும், ஜெகநாத தரிசனம் ஆனாவிட்டு நான் பிரசாதம் ஸ்வீகரிச்சுக்கிறேன் அப்படின்றார் ரகுநாத் தாஸ். உடனே கிளம்பி போகிறார், ஜெகநாதனை தரிசனம் பண்ணுறார். அதுக்கப்புறம் பிரபு எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு ஓடி வரார். இப்போ மகாபிரபு பிக்ஷா ஆயாச்சு. உடனே அவர் கோவிந்தர் என்ன பண்ணார், பிரபுவனுடைய உச்சிஷ்ட பிரசாதத்தை ஒரு இலையில் வச்சு எடுத்துன்னு ரகுநாத் தாஸுக்கு கொடுத்தார். அதுவே பிரசாதம், மகா பிரசாதம். அதுக்கப்புறம் அது குருநாதரை ஸ்வீகரிச்சுட்டாச்சுன்னா அது மகா பிரசாதம் இல்லையா. இப்போ அந்த மகா பிரசாதத்தை ரகுநாத் தாஸ் தான் ஸ்வீகரிச்சுக்கிறார். அதுக்கப்புறம் அங்கேயே இருக்க ஆரம்பித்தார். இப்போ கோவிந்தர் தினம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பிரசாதம் வாங்கிட்டு இவருக்கு கொடுப்பார். முதல்ல மகாபிரபு எடுத்துப்பார், அந்த உச்சிஷ்டம் இவருக்கு வரும். அப்படியே தான் இப்படியே இவர் ஒரு வார காலம் இப்படியே போயின்னு இருக்கு. இப்போ குடும்பத்தை விட்டு வெளியில் வந்துட்டார் ரகுநாத் தாஸ். இப்போ விரக்த ஜீவனம் தான் பண்ணின்னு இருக்கார். இப்போது என்ன பண்ணுறது, அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், அது குரு தானே ஆக்ஞை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்க இவருக்கு எதிர்க்க நிற்கிறார். மகாபிரபுனுக்கு எதிர்க்க 2 கைகளையும் கூப்பிண்டு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, 5 நாளாக இப்போ கோவிந்தர் எடுத்துன்னு வர அந்த மகாபிரசாதம், அதுக்கப்புறமா அது பிரபுவனுடைய உச்சிஷ்டமாகி அதை தானே இவர் ஸ்வீகரிச்சுட்டு இருந்தார். இப்போ ரகுநாத் தாஸ் யோசிச்சார், மகாபிரசாதத்தை நான் இங்கே இருந்துட்டு இப்படியே சாப்பிட்றதுன்றது கொஞ்சம் கூட நல்லது கிடையாது, இது சரியில்லை. இப்போ பிரபுவை சுற்றி நிறைய விரக்த வைஷ்ணவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கா. அவள்லாம் என்ன பண்ணுறா, நித்தியம் போய் அவள் பிக்ஷை எடுத்து தானே அவள் சாப்பிட்றா. அப்படி இருக்கும்போது நானும் என்னுடைய பிக்ஷையை நான் தானே வாங்கி சாப்பிட்ணும். அதை விட்டுட்டு நான் இவள் எடுத்துட்டு வரதை நான் எடுத்துக்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும். அப்புறம் நான் விரக்தனாக இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிண்டு அப்புறம் பிக்ஷை எடுக்கிறதுக்கு நான் சங்கோஜப்பட்டா அப்புறம் எதுக்கு நான் இந்த வீட்டை தியாகம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு இவரே யோசிக்கிறார். யோசிச்சுட்டும் என்ன பண்ணிட்டார், அன்னிலேருந்து இந்த கோவிந்தரனுடைய வீட்டில் அவள் கொடுக்குற அந்த பிரசாதங்கள் எல்லாம் வாங்கிக்கிறத நிறுத்தின்ட்டார். இங்கே கோயிலில் ஜெகநாத பகவான்கிட்ட என்ன ஆகும் அப்படின்னா,
புஷ்பாஞ்சலி ஆகும். புஷ்பாஞ்சலி ஆனாவிட்டு ராத்திரி சயன சேவை முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவான், அங்கே இருக்கிற அவன் அந்த சேவைக்காரெலாம் அவளாம் கிளம்பி அவள் வீட்டுக்கு போயிடுவாள். அப்போ என்ன ஆகும், அந்த சிம்மத்வாரம் இருக்குது இல்லையா, அங்கே நிறைய அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பிச்சைக்காராலும் அங்கே வந்துடுவாள். அவள் அந்த பாத்திரத்தை வச்சுட்டு அவள் அங்கே நின்றுருப்பாள். இப்போ அங்கே கோயிலில் வேலை பார்க்குற சேவகர்கள் என்ன பண்ணுவாள், கோயிலேருந்து வெளில வந்து எவ்வளவு பிரசாதம் அன்றைய தினம் பண்ணது மிஞ்சிருக்கோ அத்தனை பிரசாதத்தையும் அவளுக்கு விநியோகம் பண்ணுவாள். அப்புறம் என்ன பண்ணுவாள், சில யாத்திரிகர்கள்லாம் ஏதோ ஒரு வேண்டுதல் மாதிரி அங்கே பிரசாதம் வாங்கி அதையுமே இந்த பிக்ஷுகர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணுறது உண்டு. சில பேர் என்ன பண்ணுவா, கடலை வாங்கி கொடுப்பா, சில பேர் வந்து பைசா கொடுப்பா. ஆனால் பார்க்குறதுக்கே அந்த காட்சியே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற. அப்போது அந்த பிக்ஷுகர்கள்லாம் என்ன பண்ணுவா, ஐயோ பிரசாதம் தீர்ந்து போயிட போகிறதேன்றதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் முண்டி அடிச்சுட்டு எல்லாரும் வாங்கிறதுக்கு போவா. அப்படி ஒரு காலம் அந்த பிரசாதம்லாம் தீர்ந்து போயிடுத்து இன்னும் பல பேருக்கு கொடுக்கணுன்னா திரும்பி அவன் உள்ளே போய் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்து எடுத்துன்னு வந்து கொடுப்பா. ஆனால் இந்த பிரசாதம் கொடுக்குறவாளை சுற்றி அவளாம் நின்றுருப்பா இல்லையா. அப்போது இவருக்கு இதெல்லாம் பிடிக்காது ரகுநாத் தாஸுக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுவார், அவர் எங்கே நின்றுருக்காரோ அங்கேயே தான் இருப்பார். இப்போ வந்து பல நாட்கள் ஆயிடுத்து, அந்த ஒரே வஸ்திரம்தான், குளிச்சுட்டு அதையே அலசி அதையே பிழிஞ்சு அதையே ஒரு தடவை இப்படி ஆற்றி அதை எடுத்து கட்டிக்கிறார் இல்லையா. இப்போ அந்த ஆடையும் கிழிஞ்சு போயிடுது. ஆனால் அந்த கிழிஞ்ச வஸ்திரத்தை பற்றி இவர் சுத்தமாக ஒன்றுமே அதுக்காக வருத்தப்பட்டுக்கல. அவர் பாட்டுக்கு நின்றுருப்பார். அவளாக கொண்டு வந்து பிரசாதம் கொடுத்தா வாங்கிப்பார். அப்படி பிரசாதம் தீர்ந்து போயிடுது அப்படின்னா பேசாமல் வந்துடுவார், வந்து ஜலத்தை குடிச்சிட்டு படுத்தும் தூங்கிடுவார். இப்போ பிரபு ஒரு நாளைக்கு சாப்பிடும்போது கேட்டார், ரகுநாத் தாஸ் பிரசாதம் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்டார். உடனே கோவிந்தர் சொன்னார், ரகு பிரசாதம் வாங்கிக்கிறது இல்லை இப்போல்லாம். அப்படியா, அப்படின்னா அவன் எங்கே சாப்பிட்றான் அப்படின்னு கேட்டார். அவன் வந்து இப்போ சிம்மத்வாரத்துக்கு போயிடுறான், எல்லா பிக்ஷுகர்களோடு சேர்ந்து நின்றுட்டு அங்கே போய் பிக்ஷா வாங்கி சாப்பிட்றான் அப்படின்னு கோவிந்தர் சொன்னார். இதை கேட்ட உடனே பிரபுவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. உடனே கோவிந்தா, உண்மையாகவே ரகு வந்து ஒரு வைராக்கிய ரத்னம். அந்த குழந்தை வைராக்கியம்ன்றது வந்து வரது ரொம்ப கடினம். அப்போ வைராக்கியம்ன்றது வந்துடுது அப்படின்னா அதுக்கப்புறமா மானம், கௌரவம், இந்திரிய ருச்சி, லோக லஜ்ஜை இதெல்லாம் ஒரு பொருட்டாகவே இருக்காது. யார் என்ன சொல்லுவாளோ அப்படின்ற அந்த எதிர்பார்ப்புகளோ பயமோ எதுவுமே இருக்காது. அப்போது தியாகியாக ஒருத்தன் இருந்துட்டு மற்றவா கையே எப்பவும் எதிர்பார்த்துட்டு இருந்தான் ஆகாரத்துக்காக அப்படின்னா நான் வந்து அவனை பன்றின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறேன். தியாகி அப்படின்றவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவன் வந்து சுதந்திர விருத்தி இருக்கிறவனாக இருக்கணும். ஒரு வைராக்கிய மகாபுருஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா இடைவிடாமல் நாம ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதோ பிக்ஷையில் எது கிடைக்கிறதோ அதை கொண்டு திருப்தி படணும். அதை வச்சுட்டே இந்த வாழ்நாட்கள் பூரா கழிக்கணும். அதுக்கப்புறமா கிருஷ்ண சங்கீர்த்தனம் அதை பண்ணுறதுக்காக தான் இந்த சரீரமே நமக்கு அப்படின்னு அதுக்காகவே வாழணும். அதனால் ரகு வந்து இப்படி பிக்ஷை எடுத்து ஆகாரம் பண்ணுறது அப்படின்றது எனக்கு ரொம்ப அவனுடைய வைராக்கியத்தை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்றார். இப்போ என்ன அப்படின்னா எப்போவுமே சாந்தி எப்போ ஏற்படும் அப்படின்னா தியாகம் பண்ணும்போது தானே சாந்தியே ஏற்படும். அப்போது ஆற்றுல பார்த்தானா சதா வேலைக்காரன் அந்த பக்கம் இந்த பக்கம் எப்போ பார்த்தாலும் எல்லாரும் அப்படி ஒரு மரியாதை கொடுப்பா. மேலும் ஒரே புத்திரன், பிரிய புத்திரன், அதனால் வந்து எல்லாம் அப்படி ஒரு வைபோகமாக இருந்துட்டு அந்த குழந்தை இன்னைக்கு சிம்மத்வாரத்துக்கு வாசலில் நின்றுண்டு மணிக்கணக்காக யாராவது வந்து எடுத்துன்னு வந்து போடுவாளே அன்னம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவர் நின்றுண்டு அந்த பிக்ஷையை வாங்கி அவர் சாப்பிட்றார் அப்படின்னா அது வந்து எவ்வளவு பாராட்டுக்கு உரியது அப்படின்னு ஸ்லாகிச்சு பேசுகிறார் ரகுநாத் தாஸை பற்றி சைத்தன்ய மகாபிரபு. அதுவும் இல்லாமல் ஒன்றும் கிடைக்கல, யாரும் எதுவும் கொடுக்கல அப்படின்னா வேறு எதையும் எதிர்பார்க்காம நேராக இருக்கிற இருப்பிடத்துக்கு வந்து வெறும் ஜலத்தை குடிச்சிட்டு அப்படியே படுத்துன்னு தூங்கி போயிடுவார். சில சமயத்தில் வெறும் கடலை தான் கிடைக்கும், அதை 4 வாயில் போட்டு கொறிச்சிட்டு ஒரு தீர்த்தத்தை ஒரு சொம்பு நிறைய குடிச்சிட்டு அப்படியே இருந்துருவார். இப்படி எதையுமே எதிர்பார்க்காம எதுக்காகவும் வருத்தப்படாமல்
இப்படி ஒரு காலக்ஷேபம் பண்ணின்னு இருக்கிறத பார்த்துட்டு இவருடைய வைராக்கியத்தை மகாபிரபு அப்படி பாராட்டுறார். ரகுநாத் தாஸ் ஒரு நாளைக்கு ஸ்வரூப தாமோதர்கிட்ட கை கூப்பிச்சு நின்றுண்டார். பிரபு நான் வீட்டிலேருந்து இப்போ கிளம்பி எதுக்காக இங்கே என்னை குருநாதர் அழைக்காமல் நம்ம போக முடியுமா குருநாதருடைய சன்னிதானத்துக்கு? அப்போ பிரபுவனுடைய சன்னிதானத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா என்னை எந்த காரணம் கொண்டு இப்படி என்னை அழைச்சிருக்கார் அப்படின்றது எனக்கு தெரியணும். மேலும் நான் என்ன பண்ணணும் அப்படின்றதே இல்லாமல் நான் பாட்டுக்கு டெய்லி இப்படி போயின்னு இருக்கேனே, இதுக்கு ஏதாவது என்னுடைய கடமைன்னு ஏதாவது இருக்கா, அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பிச்சுக்கிறார். ஏன்னா இவர் ரொம்ப சங்கோஜமானவர் கூட. அதனால் பிரபுவுக்கு எதிர்க்க போய் நின்று கேட்குற அளவுக்கு இவருக்கு தைரியம் கிடையாது. பிரபுவை நேருக்கு நேர் நிமிர்ந்து பார்த்து பேசவும் மாட்டார். அதனால் ஸ்வரூப கோஸ்வாமின்ற தானே ஒப்படைச்சிருக்கார் ரகுநாத் தாஸை. அதனால் ரகுநாத் தாஸ் ஒன்று ஸ்வரூப கோஸ்வாமி மூலமாக இல்லைன்னா கோவிந்தர் மூலமாக தான் என்ன வேணுமோ அதை கேட்டு அதுக்கான பதிலை பெற்றுப்பார். அப்படி ஒரு நாளைக்கு ஸ்வரூப கோஸ்வாமியனோட மகாபிரபு பேசின்னு இருந்த சமயம், அந்த சமயத்தில் ரகுநாத் தாஸ் பிரபுவோட சரணங்களில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அப்படி ஓரமாக நின்றுண்டார். ஸ்வரூப கோஸ்வாமியை நமஸ்கரிச்சுட்டார். உடனே பிரபு சிரிச்சுட்டே சொன்னார், ரகுவுக்கு என்ன வேணும், என்ன இப்போ என்னை தேடி வந்திருக்கானே, என்ன சமாச்சாரம்? அவன் என்னண்ட நேரில் பேசவே மாட்டான், என்ன பண்ணின்னு இருக்கான் அப்படின்றதும் எனக்கு இவனை பற்றி ஒன்றும் தெரியாது. இப்போ என்ன பண்ணின்னு இருக்கான் நீயே சொல்ல அப்படின்னு கேட்குறார் ஸ்வரூப தாமோதர்கிட்ட. உடனே பூனை குறுகி உட்கார்ந்துருக்கார் ஒரு மூலையிலேயே பிரபுவுக்கு எதிர்க்க ரகுநாத் தாசர். உடனே அவர் சொல்கிறார், என்னண்ட கேட்க சொல்கிறான் உங்ககிட்ட, என்ன காரணத்துக்காக நீங்கள் இப்போது குருனுடைய சரணத்துக்கு கீழே நான் வந்திருக்கேன், நான் என்ன செய்யணுன்றத பிரபு சொன்னார்னா நான் அந்த கடமையை தெரிஞ்சுட்டு நான் அதை செயலாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தயாராக இருக்கான். அதனால் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு அவனுக்கு தயக்கம், அதனால் அவன் என்னை விட்டு கேட்க சொல்லியிருக்கான் அப்படின்னு உடனே பிரபு இப்போ அவனை பக்கத்தில் கூப்பிட்டார். ஏன்பா என்ன வேணும், என்ன கேட்கணும்னு நீ நினைக்கிற, அதை முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்டார். ஒன்றுமே பதில் சொல்கிறதுக்கு வாய் வரல. அதனால் அப்படியே தரையை பார்த்து உட்காந்துட்டு இருந்தார். உடனே ஸ்வரூப கோஸ்வாமி கிட்ட சொன்னார், அவன் எதுவும் பேச மாட்டான், நீயே சொல்ல அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறார். இல்லை, அவன் என்ன கேட்குறான்னா, இப்போ கிரக பந்தனத்துலேருந்து விடுபட்டு இப்போ உங்ககிட்ட வந்தாச்சு, மேற்கொண்டு அவனுக்குன்னு என்ன கடமை இருக்குது, அது அவன் என்ன பண்ணணும், இதை தான் உங்ககிட்ட கேட்க சொல்கிறான் அப்படின்னோடனே பிரபு ரொம்ப சிரிச்சுட்டு ரகுநாத் தாஸை பார்த்தாரு. பார்ப்பா, உனக்கு குரு இந்த ஸ்வரூப தாமோதர் தான். நான் அன்னைக்கு நீ வந்த அன்னைக்கே இவரண்ட உன்னை ஒப்படைச்சிட்டேன். அதனால் இன்னொன்று, எது சாத்தியம் எது சாதனம், எந்த சாதனத்தை நீ பண்ணணும் அப்படின்றத இவருக்கு என்னை காட்டிலும் இவருக்கே நன்னா தெரியும். அதனால் எனக்கே ஏதாவது கேட்கணும்னாலே நானே இவரை தான் கேட்குறேன். அதனால் நீ அவரண்டையே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிரபு அவரை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தார். அப்புறமா கொஞ்ச நாள் ஒன்றுமே அதுக்கு பதில் சொல்லலை. அதனால் பிரபு திரும்பி சொன்னார், சரி உனக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் அதை சொல்லு, நான் அதை கேட்குறேன் அப்படின்றார். அப்புறம் சொன்னார், இங்கே பார்ப்பா, சகல சாஸ்திரங்கள் 18 புராணங்கள் 4 வேதங்கள் இதனுடைய சாரம் என்ன அப்படின்னா கிருஷ்ண சங்கீர்த்தனம் தான், நாமஸ்மரணம் தான், இதுதான் அதனுடைய சாரம். அதனால் உலக சுகத்துக்கு சர்வசிரேஷ்டமான சாதனம் எதுன்னு கேட்டால் அது நாம சங்கீர்த்தன், கிருஷ்ணநாம சங்கீர்த்தனமும் நாமஸ்மரணமும் தான். அப்போது ஏன்னா நாமஸ்மரணத்தினால முண்டி தான் நாம் பிரேமையை அடைய முடியும் இந்த உலகத்தில். அந்த நாமஸ்மரணத்தை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அது ரொம்ப முக்கியமான விஷயம். மேலும் அந்த பிரேமையை அடையணும் அப்படின்னா முதல்ல சாது சங்கம் பண்ணணும், அதுக்கப்புறமா பஜனம், அதுக்கப்புறமா கீர்த்தன், அதுக்கப்புறம் சத்சங்கம். அப்புறம் அந்த சத்சங்கத்தில் கேட்ட அந்த பகவத் லீலைகளை சதா ஸ்மரிச்சுட்டே இருக்கணும். இதெல்லாம் தான்ப்பா முக்கியமான தர்மம். இந்த தர்மத்தை தான் நீ கடைபிடிக்க வேண்டியது. அப்போது சம்சாரிகள்கிட்ட போய் குடும்ப சமாச்சாரங்கள், அந்த விதமான சம்பந்தங்கள், அந்த சம்சாரிகளுடைய சம்பந்தங்களை வச்சுட்டு அதை பற்றியே அடிக்கடி பேசுறது, அவளுடைய பல வகை பேச்சுக்களை கேட்கறது, அப்புறம் மற்றவாளை நிந்திக்கிறது, தூஷிக்கிறது, இதெல்லாம்
பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்கிறார். இதுலேருந்து நம்ம எப்போவுமே தப்பிச்சுக்கிறதுக்கு வழியை தேடிக்கணும். அப்புறம் மற்றவாளை பற்றி குணதோஷங்களை சொல்கிறதையும் விட்டுடணும். அதுவா ஏதாவது பேசணும் அப்படின்னாலும் அவளுடைய குணங்களை பற்றி பேசலாமே கண்டு அவளுடைய தோஷங்களை நாம் விமர்சிக்கக்கூடாது. அதே மாதிரி மற்றவா ஏதாவது குற்றங்கள் குறைகள் வாழ்க்கையில் பண்ணிட்டு இருந்தானா அதை நம்ம அதை கவனிக்கவும் கூடாது. எவ்வளவோ பெரிய ஞானியாக இருந்தாலும், எவ்வளவோ பெரிய தியாகியாக இருந்தாலும், இல்லை மானியாக இருந்தாலும், பண்டிதனாகவே இருந்தாலும் கூட மற்றவாளை நிந்திக்கவே கூடாது. அப்போது எப்போ நிந்திக்கிறானோ, மற்றவாளை பற்றி விமர்சிக்கிறானோ, அப்போ அவன் இருக்கிறதுலேருந்து வீழ்ச்சி அடைஞ்சிருவான். அதனால் யதார்த்தமான அவளுடைய குணங்களை வேணால் பாராட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லிட்டு வர. ஏன்னா தோஷங்களில் இருக்கிற அணுக்கள் ரொம்ப சூக்ஷ்மமானது. அந்த தோஷத்தை நம்ம சொன்னாலோ இல்லை அந்த தோஷத்தை நம்ம காது கொடுத்து கேட்டோம் அப்படின்னாலோ அதனால் அந்த ஹிருதயத்தினுடைய பவித்திரம், அதனுடைய எப்படி நம்ம நடந்துக்கிறோமோ அந்த நல்ல நடத்தைகள், ஞானத்தில் இருக்கிற ஒரு விருப்பம், இது எல்லாமே இந்த சத் விருத்திகளை அத்தனையும் அந்த தோஷத்தை கேட்ட அந்த பரம அணுக்கள், அந்த சூக்ஷ்மமான அணுக்கள் அந்த ஹிருதயத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது அப்படின்னா இப்போ அந்த ஹிருதயத்தினுடைய பவித்திரம் தானாக குன்றி போயிடும். அதனால் நம்ம முதல்ல வைஷ்ணவனுடைய கடமை என்ன அப்படின்னா அதோஷதர்சியாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணும். பகவத் பக்தர்களான மகாத்மா, அதுக்கப்புறமா பாகவதர்களான சாதுக்கள், இவா 2 பேருக்கும் நம்ம சதா சேவை பண்ணிகிட்டே இருக்கணும். விஷய போகத்தில் இச்சை, விஷயங்களை பற்றி அலசி ஆராயிறது, மான பிரதிஷ்டை, இதெல்லாம் அடியோட விளக்க வேண்டியது. விரக்தர்கள் அசலே இதில் பிரவேசமே ஆகக்கூடாது. இப்படி பரம விரக்தனா நிரந்தரம் பகவன் நாமாவை ஜபம் பண்ணிண்டு, பகவானுடைய லீலைகளை சதா சிரவணம் பண்ணிண்டு, பகவத் குணங்களையே சதா கீர்த்தனம் பண்ணிண்டு, இப்படி இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாரமார்த்திகத்தை யார் செஞ்சுண்டு வராளோ அவளுக்கு ஒருபோதும் சம்சாரத்தில் மறுபடியும் மோகம் ஏற்படாது. மேலும் நான் மகாபிரபுவே தன்னுடைய வாயால் சொன்னது இத்தனையும் ரகுநாத் தாஸ். மேலும் சுருக்கமாக இப்போ வைஷ்ணவர்களுடைய முக்கியமான செயல்கள் என்னென்ன அப்படின்றதையும் நான் உனக்கு இப்போ சொல்லி வச்சுடுறேன் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறார். முதலாவது என்றைக்குமே கிராமிய கதைகளை ஒருபோதும் கேட்கக்கூடாது. அதாவது இந்த நாடகம், சினிமா அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒருபோதும் கேட்கக்கூடாது. ஏன்னா அதை ஒரு தடவை கேட்குறதுல ஒரு ஆர்வம் வந்தாச்சு அப்படின்னா அப்புறம் அந்த சித்தத்தில் அந்த விஷயங்களே போயின்னு இருக்கும். அதனால் சித்தம் பஜனத்தில் லயிக்கிறது ரொம்ப சிரமமாயிடும். அதுக்கடுத்தது 2வது அதே மாதிரி அந்த கிராமிய கதைகளெல்லாம் சொல்லவும் கூடாது. அதே மாதிரி விஷய வாசனை இருக்கிறவளை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த சித்தம் விஷமாயிடும். அதுக்கப்புறம் 3வது ரொம்ப ருச்சியாக இருக்கிற பதார்த்தங்கள் எதுவுமே நாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப ருச்சியாக இருக்கிறத சாப்பிட்றதுனாலேயே என்ன ஆகும் அப்படின்னா விஷய லோபம் ஏற்படும். அப்புறம் 4வது என்றைக்குமே நல்ல பிரகாசமான வஸ்திரங்கள் அணியக்கூடாது. ஏன் அப்படின்னா ரொம்ப பிரகாசமான வஸ்திரங்கள்லாம் அணியும் போது என்ன ஆகும்னா ஹிருதயத்தில் வாழ்க்கையில் செயற்கை, அதாவது போலித்தன்மை வந்துடும். அதனால் சித்தம் என்ன ஆகிடும் அப்படின்னா வெளி விவகாரத்தில் ஜாஸ்தி ஈடுபட ஆரம்பிச்சிடும். அதனால் இன்றைக்கும் பிருந்தாவனத்துக்கு போனால் அங்கே கோயிலுக்கு வரவாளும் சரி, அங்கே இருக்கிற பக்தாளும் சரி, அந்த ஊர் வாசிகளாக இருந்தாலும் பிருந்தாவன வாசிகளாக இருந்தாலும் சரி, அவள்லாம் ரொம்ப படாடோபமான ஆடைகளை கண்டிப்பாக பிருந்தாவனத்தில் அணியவே மாட்டாள். அவள்கிட்ட கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்னா, இந்த ஊரில் ராதையும் கிருஷ்ணனும் தான் அப்படிலாம் இருக்கிறதெல்லாம் அணியணும், நாமெல்லாம் அவளுக்கு சேவகம் பண்ணுறவா, அதனால் நம்ம அந்த மாதிரி ஆடைகளை அணிஞ்சு அடுத்தவாளுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் 5வதாக சொல்கிறார் பிரபு, அபிமானம் இருக்கக்கூடாது, அபிமானத்தை முதல்ல விட்டு ஒழிக்கணும். யாருண்டையும் பழகலாம், ஆனால் அபிமானம் வச்சுக்கக்கூடாது.
ஏன்னா ஹிருதயத்தில் அபிமானம் வந்துடுதுன்னா அப்புறம் சாதனங்கள் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அதெல்லாம் நஷ்டமாயிடும். அப்புறம் 6வது வந்து எப்போவுமே மற்றவாளுக்கு கௌரவம் கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா மற்றவாளை நம்ம கௌரவிக்க தெரிஞ்சுக்கும் போது தான் நம்மளுடைய ஆத்மா வந்து சாந்தியில் இருக்கும். ஆத்மாவுக்கு அதுதான் ஒரு சன்மானம் கூட. அப்போ ஆத்ம சன்மானம் தான் சர்வசிரேஷ்டமான சன்மானம் கூட. அதனால் மற்றவாளை கௌரவிக்க எப்போவுமே மனசில் வந்து உதாரமாக இருக்கிறதுக்கு பழகிக்கணும். அப்புறம் 7வது சொல்கிறார், எங்கே இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, பகவன் நாமாவை வந்து உச்சாரணம் பண்ணுறது வந்து இந்த நாக்கு தவிர்க்கவே கூடாது. எந்த வேலையில் இருந்தாலுமே சதா நாக்கு மட்டும் நாம ஜபத்தை சொல்ல பழகணும். ஏன்னா நாம ஜபம் ஒண்டி தான் கிருஷ்ணனுடைய சரணங்களில் வந்து நமக்கு அலாதியான பிரீத்தியை ஏற்படுத்தும் அப்படின்றார். கடைசியாக 8வது என்ன சொல்கிறார் அப்படின்னா, சுத்தமான பாவத்தோட பகவானை பூஜிக்கணும். அப்படின்னா ரொம்ப எளிமையாக பூஜையை வச்சுக்கணும். அடுத்தது அதை விட ரொம்ப உத்தமமானது மானசீக பூஜை தான். அதுவே சர்வசிரேஷ்டமானது கூட அப்படின்றார். அதனால தான் நம்ம அண்ணா, நம்ம குருநாதர் ராம மானச பூஜா, கிருஷ்ண மானச பூஜா எல்லாம் போட்டிருக்காரே. இப்படி ஆதிசங்கரர் சிவமானச பூஜா எல்லாம் போட்டிருக்காரே. இப்படி தன தர்மங்களையும் கடைபிடிச்சுட்டு வர வைஷ்ணவனால் மட்டும்தான் பகவத் பிரேமையை அவன் அடைய முடியும் அப்படின்னு தன்னுடைய வாயால் ரகுநாத் தாசருக்கு இந்த 8 உபதேச மணிகள், மந்திரங்கள் இதை சொல்கிறார். இப்படி மகாபிரபுவனுடைய வாயாலேயே இந்த அமிர்தத்தை பருகினதுனால ரகுநாத் தாஸுக்கு ரொம்ப மனசில் திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படுறது. உடனே அன்றைய தினத்துலேருந்து ஒரு நொடி கூட அதை வந்து விருத்தம் பண்ணாமல் விடாமல் நாம சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருக்கார். 8 ஜாமத்தில் 7.5 ஜாமும் பகவன் நாமத்தில், அரை ஜாமம் தான் போஜனத்துக்காகவும் சயனத்துக்காகவும் அப்படி செலவு பண்ணிட்டு சதா பகவன் நாமத்தை விடாமல் உச்சாடனம் பண்ணிகிட்டே இருக்கார். இப்படி இருக்கல அந்த சப்த கிராமத்துலேருந்து கிளம்பி வந்த அத்தனை பக்தாளும் பூரி ஜெகநாதத்துக்கு வந்துட்டா. அவள் 4 மாதம் தங்கி இருந்துட்டு அவளுடைய இடத்துக்கு கிளம்புறா. இப்போ கோவர்தன மஜும்தார் வந்து பக்தாள்லாம் பூரியிலேருந்து கிளம்பிட்டா அப்படின்னு தெரிஞ்சுட்ட உடனே சிவானந்தர் சேனை போய் பார்த்துட்டு தன் பையனை எங்கேயாவது பார்த்தாளா, என்ன விஷயம், என்ன நடக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுன்னு வர்றதுக்காக சேவக்காலை அனுப்புகிறா. அவள்லாம் அந்த சேவக்காலாம் சிவானந்தர்கிட்ட வந்துட்டும், ரகுநாத் தாஸை நீங்கள் பார்த்தேளா எங்கேயாவது அப்படின்னு கேட்குறா. உடனே சிவானந்தர் சொன்னார், எல்லா விரக்த வைஷ்ணவாலும் பூரியில் தான் இன்னமும் இருந்துட்டுருக்கா. அத்தனை வைஷ்ணவாலை பார்த்ததுலேயே ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப பக்த சிரேஷ்டனாகவும் ரகுநாத் தாஸ் இருந்துட்டுருக்கார். ரகுநாத் தாஸ் தெரியாதவாளே பூரி ஜெகநாதத்தில் இப்போ இருக்க முடியாது. அவர் வந்து சிம்மத்வாரத்தில் கிடைக்கிற பிக்ஷையை தான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டுட்டு சதா கிருஷ்ணநாம சங்கீர்த்தனம் பண்ணின்னு இருக்கார். சைத்தன்ய மகாபிரபுவனுடைய சாயால் அவர் இருந்துருக்கார், சுகமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிடுறார். உடனே சேவகர்கள்லாம் ஓடி வரா சப்த கிராமத்துக்கு. கோவர்தன மஜும்தார்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறா. உடனே இவர் கேட்குறார். கேள்விப்பட்ட உடனே நம்மளுடைய குழந்தை அந்த கோயில் வாசலில் நின்றுண்டு இப்படி வந்து ஒரு பிடி அன்னத்துக்காக இப்படி அவன் பிக்ஷை எடுக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அலறினார், அழுதார். உடனே இதை கேட்டவுடனே அவன் அம்மாவும் கண்ணீர் வடிக்கிறா. அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணார், கோவர்தன மஜும்தார் 400 ரூபாய் கொடுத்து ஒரு சேவகன் ஒரு சமயக்காரன் 2 பேரையும் சிவானந்த சேன்கிட்ட அனுப்பினார். உடனே அவா சொன்னா வந்து பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணா. என்னன்னு கேட்டார். இந்த மாதிரி அவர் அனுப்பிச்சிருக்காரு. இல்லைல்ல, இப்போல்லாம் ஒரே குளிர் மாதம், நீங்கள் இந்த டயத்தில் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன், 4-5 மாதம் போகட்டும், நாங்கள் போகும்போது உங்களையும் அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்ட்டார் சிவானந்த சேன். உடனே அவள் திரும்பி வந்து இந்த மாதிரி சிவானந்த சேன் இப்படி சொல்லிட்டார் அப்படின்ன உடனே திரும்பியும் இந்த மழைக்கால ஆரம்பம். உடனே இந்த பணத்தோட சேவகர்கள்லாம் நேராக பூரிக்கு வர வந்து ரகுநாத் தாஸை பார்க்குறார். உங்கள் அப்பா இப்படிலாம் சொல்லியிருக்காரு, இப்படிலாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு அப்படிலாம் அப்படின்ன உடனே
அவர் வந்து எனக்கு இந்த பணங்கள்லாம் ஒன்றுமே வேண்டாண்ணா, இதெல்லாம் எதுவுமே தொடக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் ரகுநாத் தாஸை வந்து அவள் ரொம்ப வற்புறுத்தி, இல்லை நாங்கள் சமைச்சு போடுறோம், நீங்கள் எங்களோட தான் இருக்கணும் ஒரு இடம் எடுத்து அந்த இடத்துல ரகுநாத் தாஸை வந்து தங்க சொல்லி அவருக்கு வந்து ஆகாரங்கள்லாம் பண்ணி போடுறார். இப்போ வந்து சரி, இப்படி நடக்கும்போது நம்ம பிரபுவுக்கு ஒரு தடவை இதை வச்சு சேவை பண்ணலாமேன்னு ரகுநாத் தாஸுக்கு தோன்றது. ஒரு தடவை பிரபுவை போய் பார்த்தார். பிரபுவை பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பிக்ஷை ஏற்றுக்கிறதுக்கு வரணும் அப்படின்னார். உடனே சரி, அதில் என்ன ஆகிட போகிறது, ரகுநாத் தாஸ் நம்மளுக்கு ரொம்ப பிரியப்பட்டவன், இப்படி கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டார். பிரபுவும் வந்தார், பிக்ஷை ஸ்வீகரிச்சுட்டார். இப்படி போயின்னு இருந்தது. ஒரு நாளைக்கு ரகுநாத் தாஸ் யோசனை பண்ணார், எப்போ நான் வந்து வீடு வாசல் மக்கள் மனைவி தாய் தந்தை எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டேனோ, அவளுடைய சம்பந்தத்தை அறுத்துன்ட்டேனோ, அதுக்கப்புறம் இப்போ அப்பா கொடுத்து அனுப்பிச்சிருக்கிற இந்த பணத்தில் நம்ம எப்படி பிரபுவை கூப்பிட்டு அவருக்கு விருந்து வைக்கலாம்? நம்ம இப்படி பண்ணுறதுனால பிரபு ஒரு காலம் சந்தோஷப்பட்டவே இருக்க மாட்டார். அவர் வந்து இப்போ நான் கூப்பிட்டேன்றதுக்காக வந்தார்னா கூட நான் வந்து மனசு கஷ்டப்படக்கூடாதேன்றதுக்காக தான் அவர் வந்திருப்பார் அப்படின்னு யோசித்து பார்த்தார். அதுதான் அவருக்கு சரின்னு பட்டுது. இப்போ பிரபுவை கூப்பிடுறதையே விட்டுட்டார். ஒரு நாளைக்கு பிரபு வந்து ஸ்வரூப் தாமோதரை கூப்பிட்டு கேட்டார், ஏன்பா இப்போல்லாம் ரகு என்னை கூப்பிட்றதே இல்லை, என்ன காரணம் தெரியலையே, அவனுக்கு என் மேலே எதுவும் கோவம் இல்லையே அப்படின்னு கேட்டார். உடனே ஸ்வரூப தாமோதர் சொன்னார், அவன் யோசித்து பார்த்துருப்பான், அப்பாவுடைய பணத்தை வச்சு அதை பிரபுவை கூப்பிட்டு நம்ம போஜனம் பண்ணி வைக்கிறதுனால, பிக்ஷை பண்ணி வைக்கிறதுனால என்ன லாபம்னு நினச்சிருப்பான். இந்த பிரபுவுக்கு இதனால் எந்த சந்தோஷமும் ஏற்படாதுன்றதையும் புரிஞ்சுருப்பான். அதனால் அவன் உங்களை கூப்பிடல அப்படின்னு சொன்னார். உடனே மகாபிரபு சொன்னார், தாமோதரா நீ சொல்கிறது தான் கரெக்டு. சம்சாரிகளுடைய அன்னத்தை ஸ்வீகரிக்கிறதுனால ரஜோகுணம்தான் அதிகரிக்கும். அதுலேயும் விஷயாசக்தி இருக்கிறவாழ்கிட்ட போய் அன்னத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் அந்த பரம அணுக்கள் தான் ரொம்ப இருக்கும். அதனால் சம்சாரிகளுடைய ஆகாரத்தை பிக்ஷுக்கள், துறவிகள், விரக்தர்கள், வைஷ்ணவர்கள் இவெல்லாம் தவிர்ப்பது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போ புத்தி மலினமாக எடுத்துனா அப்புறம் கிருஷ்ண சங்கீர்த்தனத்தில் நாட்டம் போயிடுமே. அதனால் சம்சாரிகளாக இருக்கிற பெரிய பணக்காரர்களுடைய அன்னத்தை வந்து கூடிய வரைக்கும் தவிர்க்கணும். அதனால் நான் ரகுவனுடைய பிரியத்துக்காக, அவன் மனசு வருத்தப்பட போகிறானேன்றதுக்காக இத்தனை நாள் நான் போயிட்டு வந்தேன். அவன் வந்து இப்போ என்னை கூப்பிடாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ரகுநாத் தாஸனுடைய எண்ணங்கள், அவருடைய தியாகங்கள், அவருடைய வைராக்கிய சிந்தனைகள் என்னை ரொம்ப கவர்றது அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரபு சொல்கிறார். இப்போ கொஞ்ச நாளாக சிம்மத்வாரத்துக்கும் போகிறத நிறுத்திட்டார் ரகுநாத் தாஸ். ஏன்னா அங்கே நின்றுட்டு பிக்ஷை வாங்கிறதுல அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அவள் வந்து நல்ல ருச்சியான பதார்த்தங்கள்லாம் கொடுக்குறார். ஆனால் ருச்சியான பதார்த்தங்களே நிஷேதம் அப்படின்றார் இவர். என்ன அதனால் மேலும் அவர் என்ன நினைக்கிறார்னா, அங்கே நின்றுண்டு அவள் போடுவாளா இவா போடுவாளா இவா போடுவாளா அவள் போடுவாளான்னா அது கிட்டத்தட்ட வேசியினுடைய குணத்துக்கு சமானமாக ஆயிடுறது. யார் போடுவான்னு அப்படின்னு நான் அலையிறது. அதனால் இனிமே இந்த பிக்ஷுக்களோடு சேர்ந்துண்டு க்ஷேத்திரத்தில் போய் வேணால் நான் 4 பேர் ஆற்றுல பிக்ஷை எடுத்து சாப்பிடுவேனே கண்டு, சிம்மத்வாரத்தில் இனிமேல் நான் பிக்ஷை எடுக்க மாட்டேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணிடுறார். இப்போ பிரபு வந்து சாயங்கால வேளையில் பகவானை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு ராத்திரி கிளம்பி வருவார் இல்லையா, அப்போ ரகுநாத் தாஸ் சிம்மத்வாரத்தில் நிற்கிறத எத்தனையோ நாட்கள் பார்த்துருக்கார். ஆனால் இப்போ ஒரு 4-5 நாளாக அங்கே காணப்படலை. உடனே கோவிந்தா சிம்மத்வாரத்துலேயும் காணப்படலையே, என்ன ஆச்சு, ரகுநாத் பிக்ஷைக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்குறார். உடனே இல்லை சிம்மத்வார பிக்ஷை நிறுத்தி 4-5 நாள் ஆயிடுத்து, இப்போல்லாம் வந்து அவன் க்ஷேத்திரத்தில் போய் 4 வைஷ்ணவர்களோடு சேர்ந்து பிக்ஷை எடுத்துகிட்டு வரான். ஆஹா, உத்தமமான காரியம் பண்ணிட்டானே ரகு. அது வந்து அங்கே நின்றுண்டு பிக்ஷை எடுக்கிறது வேஷ்யா விருத்திக்கு சமானமாச்சே. அதனால்
வாயால் நாம ஜபம் பண்ணாலும் மனசால் யார் கொடுக்க போகிறான்றத எதிர்பார்ப்பு தானே இருக்கும். அதனால் அவன் அங்கே எடுக்காமல் இருக்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டுறார். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அடுத்தது ஸ்வரூப தாமோதர்கிட்ட சொன்னார், உண்மையாகவே ரகு ரொம்ப விசித்திரமான குழந்தை. எந்த வேலையை அவன் பண்ணாலும் அதில் ஏதாவது கொஞ்சம் வைராக்கியத்துக்கு குறைச்சலாக இருக்கும் அப்படின்னு தோணித்துன்னா உடனே அவன் அதை நிறுத்திட்டு அடுத்ததில் போயிடுறான். இப்போ சிம்மத்வாரத்தில் பிக்ஷை எடுக்கிறதுலேயும் தோஷம் பார்த்துருக்கான். ஆனால் அவனுடைய செயல்கள் ஒன்றொன்றும் என் ஹிருதயத்தை ஸ்பர்ஷிக்கிறது. அவன் எங்கே இருக்கான், அவனை கூப்பிடு, நான் அவனை பார்க்கணும் அப்படின்ற. உடனே கோவிந்தர் ஓடி போய் ரகுநாத் தாஸை கூப்பிட்டுட்டு வரார். உடனே உள்ளே நுழையிறார் ரகுநாத் தாஸ். வந்தவுடனே பிரபுவை நமஸ்கரித்தார், ஸ்வரூப கோஸ்வாமியை நமஸ்கரித்தார். அப்படியே நாம சங்கீர்த்தன் உள்ளுக்குள்ளே பண்ணிண்டே நாம ஜபம் பண்ணிண்டே ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்துட்டார். இப்போ பிரபு வேகமாக எழுந்து உள்ளே போனார். போய் கொஞ்சம் சில பொருட்களை எடுத்துன்னு வந்தார். அது என்ன, மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय। राधे कृष्णा।